வணக்கம். இன்றைக்கி ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு. அதாவது சிபிஎஸ்சியில் 9, 10 மாணவர்களுக்கு இனிமேல் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படுது அப்படின்னு. அது என்ன அப்படின்னா 2 இந்திய மொழி, அப்புறம் 3வது ஒரு வெளிநாட்டு மொழியை கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே 6 to 8 அமலில் இருக்குது. இப்போ 9ஆம் வகுப்புக்கு 10வது வகுப்புக்கு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அமலாகுது. இப்போ மெதுவாக சிபிஎஸ்சியில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மும்மொழி கொள்கையை. இனி அடுத்து அப்படியே மெதுவாக மெட்ரிகுலேஷன்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டு, அதுக்கப்புறம் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உள்ள நுழையிறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம தாவேக அரசு மைனாரிட்டி அரசாக புறக்கணிக்கப்படாமல் அவங்களுக்கு திமுக ஆதரவு தெரிவித்து அவங்கள பெரும்பான்மை நிரூபிக்க வச்சோம். இல்லை அப்படின்னு வைங்களேன், அவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா மைனாரிட்டின்னு சொல்லி ஆட்சியை கலைச்சிட்டு பிரசிடென்ட் ஆட்சியை கொண்டு கொடுத்துட்டு அவங்க என்னெல்லாம் திட்டத்தை நிறைவேற்ற நினைக்கிறாங்களோ அந்த திட்டத்தையெல்லாம் நம்ம மேலே தலையில் திணிச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஆதரித்தோம். இனிமேல் தான் அண்ணாவை கொள்கை தலைவர்னு சொன்ன தாவேகா, பெரியார கொள்கை தலைவர்னு சொன்ன தாவேகா எப்படி வலுவாக மத்திய அரசு ஒன்றிய அரசு எதிர்த்து போராடுது அப்படிங்கிறத நம்ம கண்ணார பார்க்க போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட்